யாழ்ப்பாணத்துக்கு புத்தர் சிலை தேவையில்லை, தையிட்டிக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பாக புதிய அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரை தாக்கிய போலீசார் அதிரடி கைது. மீதியாக இருக்கும் காணியையும் தருகின்றோம், காணி பிரச்சினைக்கு தீர்வு கூறிய தையிட்டி விகாராதிபதி. உகாண்டாவில் ராஜபக்சக்கள் மறைத்து வைத்திருக்கும் பணத்தை கொண்டுவர உதவுவதாக அனுரவுக்கு கூறிய நாமல். டிட்வா சூறாவளி இதுவரை நட்டஈடு பெறாதவர்களுக்கு அரசின் முக்கிய அறிவிப்பு. தையிட்டி விகாரை விவகாரம் இப்பொழுது சூடு பிடித்துள்ள நிலையில் தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தையிட்டி எங்கள் சொத்து, எங்கள் காணிகளை அபகரிக்காதே, வடக்கும் கிழக்கும் எங்கள் தாயகம் போன்ற கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் விகாரையை அகற்றுமாறு போராட்டத்தின் போது கோரிக்கை விடுத்ததோடு தையிட்டியில் நேற்றைய தினம் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தமை மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக செயற்பட்டமை போன்ற செயல்களுக்கு மாணவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காக வழங்கப்படும் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் முதல் கட்டம் டிசம்பர் 31 புதுப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சலுகைகளை பெறுபவர்கள் மற்றும் பெறாதவர்களின் தகவல்கள் அதற்கேற்ப புதுப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசும வருடாந்த தகவல் புதுப்பிப்புக்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் முன்னதாக நீடிக்கப்பட்டது. இந்த மாதம் 10 வரையில் வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் 31 வரை நீடிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரவை தாக்கினார் என்ற குற்றச்சாட்டில் சூரியகந்தை போலீசின் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தன் முகத்தில் கசிப்பு அடங்கிய பாக்கெட்டினால் தாக்கினார் என முன்பு குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் தெரிவித்த நிலையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. ரத்னபுரி மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினரின் மாமனாரின் நிலத்தில் கஞ்சா பயிரிட்டமை தொடர்பில் சோதனை நடத்திய போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தின் போது போலீஸ் உத்தியோகத்தர் மது அருந்தி இருந்ததாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகின்றதும் குறிப்பிடத்தக்கது. விட்டுக் கொடுப்பது பௌத்த தர்மம் என்றும் திஸ்ஸவிகாரைக்கு தேவையான காணியை வைத்துக்கொண்டு மிகுதி காணியை உரிய தமிழ் மக்களுக்கு வழங்கி பிரச்சனையை முடிப்பது சிறந்ததாக இருக்கும் என யாழ் தையிட்டி திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதி கிந்தோட்ட நந்தராம தேரர் தெரிவித்துள்ளார். யாழ் தையிட்டி திஸ்ஸ ரஜ மகா விகாரையின் விகாராதிபதி கிந்தொட்ட நந்தராம தேரருக்கு அமரபுர ஸ்ரீ கல்யாண வங்ச நிகாய உத்தரலங்கா உபபிரதான சங்கநாயக்க பதவி நேற்று கொழும்பில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட பலர் கலந்து கொண்ட நிகழ்வில் உரையாற்றிய தையிட்டி திஸ்ஸ ரஜ மகா விகாரையின் விகாராதிபதி திஸ்ஸ விகாரையை அடிப்படையாக கொண்டு இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் பிரச்சனை உருவாகாத வகையில் தீர்வு காண்பது மிகவும் சிறந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். திஸ்ஸவிகாரையை முன்னிலைப்படுத்தி தொடர்ச்சியான முரண்பாடுகள் பிரச்சனைகள் தோற்றம் பெறுவது முறையற்றது என்றும் இதற்கு உரிய தலைமைத்துவத்தின் ஊடாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முரண்பாடற்ற வகையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஒருவரையொருவர் சந்தேகத்துடனும் அவநம்பிக்கையுடனும் பார்க்காமல் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொண்டு உறுதியுடன் ஒரே நோக்கத்துடன் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றும் போதே ஒரு நாடாக நாம் முன்னோக்கி செல்ல முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தியத்தலாவ இலங்கை இராணுவ கல்வியியல் கல்லூரியின் கெடட் அதிகாரிகள் விடுகை அணிவகுப்பு நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட நேரம் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கடந்த சில தசாப்தங்களாக நாடு அனைத்து வகையான வீழ்ச்சிகளுக்கும் உள்ளாகியுள்ளது. இன்று அனைவருக்கும் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பு தாய்நாட்டை மீண்டும் உலகில் மதிப்புமிக்க மற்றும் பாராட்டப்படும் ஒரு நாடாக மாற்றுவதாகும். ஒரு அரசாங்கமாகவும் ஜனாதிபதியாகவும் எனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நாட்டின் வளர்ச்சிக்காக முழுமையாக பயன்படுத்துவேன். பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் அதற்கு தேவையான பொறிமுறைகளை தயாரிப்பதற்கும் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வதற்கும் அரசியலை செல்வத்தை குவிக்கும் தொழிலிலிருந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யும் சமூக பணியாக மாற்றுவதற்கு அரசாங்கம் கவனத்தோடு செயற்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். உகாண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இதுவே சிறந்த நேரம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான சகல உதவிகளையும் நான் செய்ய தயாரென, குறிப்பாக தேவையென்றால் ஒரு சத்திய கடதாசியையும் வழங்க தயாரென தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சக்கள் அல்லது வேறு யாரேனும் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்டு எடுப்பதற்கு இதுவே சிறந்த சந்தர்ப்பம் எனவும் ஜனாதிபதி அவர்களிடம்
அந்த மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்டு எடுக்குமாறு தாம் கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் மேடைகளில் ஆளும் கட்சியினர் குறிப்பிட்ட மறைத்து வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான டாலர் பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருமாறு இவர் கோரியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு இதுவரை 2,99,513 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவை மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நிவாரணத்தை பெற சுமார் 4,69,457 வீடுகள் தகுதி பெற்றுள்ளதாகவும் எஞ்சியுள்ள 1,69,944 வீடுகளுக்கான கொடுப்பனவுகள் தற்போது நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிவாரண திட்டத்திற்காக மொத்தம் 7 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதோடு மேலும் வீடு இல்லாத ஏனைய துறைகளுக்கான நட்டஈடு வழங்கும் பணிகள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மண்டைதீவில் முன்மொழியப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாக திட்டம் தொடர்பில் இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. குறித்த கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகம் சட்டவிரோதமானது என்றும் அத்தீவின் சூழலியல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. அந்த கடிதத்தில் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் தேவையான எவ்வித சட்டப்பூர்வ அனுமதிகளையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் பெறவில்லை என சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அதிகாரிகளுக்கு தவறான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள குறித்த சங்கம் இது இலங்கையின் நிலையான அபிவிருத்தி கொள்கைக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளது. அத்துடன் எங்கள் எதிர்ப்பு யாழ்ப்பாணத்தில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துவதற்கு எதிரானது அல்ல, மாறாக சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த மண்டைதீவில் இத்திட்டத்தை முன்னெடுப்பதற்கும் சுற்றுச்சூழல் சட்டங்கள் மீறப்படுவதற்கு மட்டுமே என அந்த சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியால் 6,000க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடமைப்பு தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக மாவட்ட செயலாளர்கள் ஊடாக மாற்று நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அத்தகைய பகுதிகளில் உள்ள மக்களை மீள்குடியேற்றுவது கட்டாயமாகும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை குறுகிய காலத்துக்குள் வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பல இடங்களில் வீடமைப்பு தொகுதிகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இவ்வாறானதொரு அனர்த்தம் ஏற்படும் பொழுது பாதிப்புகளை தவிர்க்கும் நோக்கில் அதிக அவதானமிக்க பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் குடியேற்ற முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் கூரை வழியாக மாத்தறை சிறைச்சாலைக்கு பொதியொன்று வீசப்பட்டது. இதனை கண்ட சிறைச்சாலை அதிகாரிகள் சிலர் பொதியை சோதனையிட்ட போது அதிலிருந்து கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பல பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் மாத்தறை சிறைச்சாலையில் கடமையாற்றும் அகங்கம பிரதேசத்தை சேர்ந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாத்தறை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த பொதியை சிறைச்சாலைக்குள் வீசிய அதே சிறைச்சாலையில் கடமையாற்றும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் என தெரிய வந்துள்ளது. இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.